குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தில் உணவில் பூண்டு வெங்காயம் பயன்படுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறு விவாகரத்தில் முடிந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. தற்போது இந்த சம்பவம் இந்திய ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தில் வசிக்கக்கூடிய கணவன் மனைவி ஆரம்பத்தில் அவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்ததாகவும் காலப்போக்கில் மனைவி சுவாமி நாராயணனின் தீவிர பக்தையாக மாறியதை தொடர்ந்து உணவில் பூண்டு வெங்காயம் பயன்படுத்துவதை தவிர்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கணவரும் அவருடைய தாயாரும் உணவில் பூண்டு வெங்காயத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக கணவன் மனைவிக்கு இடையில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகராறு காலப்போக்கில் தீவிரமடைந்து தொடர்ச்சியாக இந்த தகராறு இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் மனைவி கணவனுடைய வீட்டிலிருந்து தனது தாயாரின் வீட்டுக்கு தனது குழந்தையுடன் சென்றிருக்கிறார். இவ்வாறு மனைவியை பிரிந்த துயரத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாகிய கணவர் காலப்போக்கில் மனைவியிடமிருந்து நிரந்தரமாக பிரியும் முடிவை எடுத்திருக்கிறார். மனைவிக்கு விவாகரத்து வழங்குவதற்கு தயாரான நிலையில் மனைவியும் இந்த விவாகரத்தை எதிர்க்கவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் மனைவி மத உணர்வை தன்னுடைய மத உணர்வை கணவன் மதிக்கவில்லை என்று அவருக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு பதிலளித்த கணவர் தான் உணவில் பூண்டு வெங்காயம் சேர்க்கவில்லை என்றாலும் மனைவி இது தொடர்பாக தொடர்ச்சியாக சண்டை பிடித்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்ததால் இந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கணவனும் மனைவியும் விவாகரத்துக்கு ஒப்புதல் வழங்கியதால் இந்த பூண்டு வெங்காயம் தகராறானது விவாகரத்தில் முடிந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தற்போது இந்திய ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது.